எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம மார்க்கெட் அப்படியே வெடிச்சு செதறணும். அப்போ தான் நம்மளுக்கு மிக வேகமாக லாபம் கிடைக்கும். இந்த அமெரிக்கன் மார்க்கெட்லாம் பார்த்துருக்கீங்களா? டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு முக்கியமான 200 மூவிங் ஆவரேஜ்லேருந்து அப்படியே வெடிச்சு செதறிட்டான். அதனால் அவங்களுக்கு மிக வேகமான வருமானம். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய டெக்னாலஜி இண்டெக்ஸ் நாஸ்டாக் அவனும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து அப்படியே வெடிச்சு செதறி செங்குத்தாக போய்கிட்டு இருக்கான். ஆனால் நம்மால் இந்த நிஃப்டி தூங்கு மூஞ்சி மாதிரி ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் எங்களுக்கு எப்போயா வருமானம் வர்றது? கடந்த 10 நாளாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட். ஏதாவது வெடிச்சு சதறி வேகமாக வர வேண்டாமா? இன்றைக்கும் கூட பாருங்கள் நண்பர்களே, நம்ம மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ. கண்டிப்பாக இதுக்கு வேறு எதுவுமே காரணம் இல்லை. யாராக இருந்தாலும் ஒத்துக்குவாங்க. இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடையில் இருக்கக்கூடிய இந்த வார் டென்ஷன் தான் மிக முக்கியமான காரணம். அதுவும் இல்லாமல் இந்த ஆயில் ப்ரைஸ் போன வாரத்திலலாம் 10% ஒரே நாளில் சரிவடைஞ்சது. மறுபடியும் அந்த ஆயிலினுடைய ப்ரைஸ் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இதனால் இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலேலாம் கொஞ்சம் கெயின் இருந்தான். கடைசியில் பார்த்தா க்ளோசிங் டைமில் அந்த 100 பாயிண்ட் என்பது போய்விட்டது. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை எல்லாமே ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். எப்படி அமெரிக்காக்காரங்களோட இண்டெக்ஸில் டவ் ஜோன்ஸ்லேயும் நாஸ்டாக்லேயும் நடந்ததோ அது மாதிரி நம்மளுக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட். நண்பர்களே, இன்றைக்கி இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற பங்கு, இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச், சில பேர்லாம் நியூஸ் வந்துச்சுன்னா தான் ஜம்ப் அடிப்பானுங்க. ஆனால் இது நியூஸ் வந்துச்சுன்னா குப்புற விழுந்துடும். அந்த வகையில் சமீபத்தில் இது லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இருந்தாலும் இதற்கு எதிராக செய்திகள் வருவதனாலே 300லேருந்து ஒரு முறை 100 போனால் 100லேருந்து மறுபடியும் 220, இப்போ மறுபடியும் 124 சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த காலத்துலலாம் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளை கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அந்த வகையில் இந்த இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் என்ற பங்கு இன்னும் மேலே ஏறாமல் கீழே தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு தெரில. இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்னா, பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், ஃபாரினர்ஸும் பாதிக்கப்படுறாங்க. அவங்கெல்லாம் 11.5% தான் போன டிசம்பர் குவார்ட்டரில் ஹோல்டிங் வச்சுருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எஃப்ஐஎஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இந்த பங்கு என்பது மேலே ஏற விடாமல் கீழே தான் கிடக்குது. இவங்க இப்போ வரைக்கும் நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு என்பதெல்லாம் கிடையாது. அவங்க எப்பவும் பண்ணக்கூடிய அந்த 100 கோடி 50 80 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் செய்யக்கூடிய பங்கு தான். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, பல பேர் நம்பிக்கையாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல டிரான்சாக்ஷன் பண்ணி பார்த்துருக்கங்க, ஹையர் வால்யூம். அப்போது ஒன்றும் பெருசாக நடக்கலை. மறுபடியும் இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஜனவரி மாதத்தில் மிக கடுமையான அதிகமான வால்யூம் நடந்திருக்கு. அப்போவும் இது வரைக்கும் ஒன்றும் நடக்கலை. ஸோ இவன் வாழ்க்கையில் மறுபடியும் எப்போ ஒரு கபி நடக்கும், எப்போ பணத்தை போட்டிருக்கக்கூடிய பணத்தை மேலே ஏற்றி விடுவான் அப்படின்னு இந்த ஷேரில் பணம் போட்டவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு ஒன்றும் சாதாரணமாகலாம் இல்லை. 2 வருஷத்துக்கு ஒருக்கு இமாலய அளவில் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஏற்கனவே ஒரு முறை 100 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் போனவன், மறுபடியும் ஒரு முறை 100 ரூபாயிலிருந்து 240 வரைக்கும் போனவன் இப்போ 124 சுற்றிக்கிட்டு இருக்கான். எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். இவன் இங்கிருந்து இன்னும் ஒஸ்ட் கேஸ் 50 ரூபா போனாலும் சரி, அல்லது இவன் ஏற்கனவே நடந்த பெஸ்ட் கேஸ் 250 ரூபாயின்னு வந்தாலும் சரி, எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஆனால் இன்றைய தேதியில் இந்த பங்கு என்பது 1 இயர் லோ ப்ரைஸ் அப்படின்றதுல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எஃப்ஐஎஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய மாற்றம் அப்படின்ற செய்தி தான் இந்த ஐஇஎக்ஸ் அப்படின்ற ஷேரில். இந்த ஜியோ ஃபினான்ஸ் அப்படின்ற பங்குமே ஒரு அதிரடியான பங்கு. இந்த Q4 ரிசல்ட் சீசனில் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்போதைக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்க்கும் பொழுது 20% என்பது இறங்கி இருக்கிறது. ஸோ இப்போதைக்கு டவுனாக இருக்கக்கூடிய இந்த பங்கு ஏதாவது சடன் சர்ப்ரைஸ் ஏதாவது இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் கொண்டு வருமா? இவன் வேலை இப்போ வரைக்கும் இப்படி தான் பண்ணியிருக்கான். ஒரு முறை ஏற்றம், மறுபடியும் இறக்கம், அதே இடத்துலேருந்து மறுபடியும் ஒரு ஏற்றம், மறுபடியும் இறக்கம். இனி இவன் ஏதாவது ஒரு புது சர்ப்ரைஸ் கொண்டு வரானா இல்லையா? நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல், எந்த பங்குக்குமே ஆர்டர் கிடச்சிதுன்னா ராக்கெட் மாதிரி மேலே போவான், அல்லது சேல்ஸ் நல்லா இருந்தால் மேலே போவாங்க, ப்ராஃபிட் நல்லா இருந்தால் மேலே போவாங்க. ஸோ ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு தனி மரியாதை என்பது இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு கிட்டத்தட்ட 5 வருஷத்தினுடைய லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இன்னும் லேசாக கூட திரும்பலை. ஆனால் அதே சமயம் இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது
இவன் வந்து லோ ப்ரைஸில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மேல் நோக்கி எழுச்சி வந்து ஆல்மோஸ்ட் 6 மாதத்தினுடைய உச்சியில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. எப்படி நடந்தது இந்த சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனேபிள் எனர்ஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையில கவுத்து விட்ருவான். திடீர்னு பார்த்தா ஒரு முறை 477 கோடி நஷ்டம், அதுக்கப்புறம் பார்த்தா வெறும் 4 கோடி 8 கோடி லாபம். ஆனால் சேல்ஸ் பார்த்தோம்னா 1000 கோடிக்கெலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ட்ரிவேணி டர்பைன் அப்படின்ற பங்கு அவன் கன்சிஸ்டண்ட்டாக 90 கோடி 90 கோடி 90 கோடின்னு லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஃபைனான்ஷியல் பர்ஃபார்மன்ஸுக்கு கிடைச்ச ஒரு மரியாதை தான் சமீபத்தில் 400 ரூபாய்க்கு பக்கத்தில் இருந்த பங்கு தற்போது 600 ரூபாயாக கடந்த 6 மாதத்தில் இல்லாத ஒரு உச்சத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிவேணி டர்பைன் 11% ஏறி இருக்குது, எஸ்டபிள்யூ சோலார் 9% ஏறி இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ரிவேணி டர்பைன் 6 மாதத்தினுடைய உச்சியில் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ எந்த பங்கு எப்போ ஏறுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பெரும்பாலும் நம்ம எடுத்து கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம்னா லாபம் செய்யக்கூடிய பங்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ராக்கெட் விடுவான் அப்படின்றதுக்கு இந்த ட்ரிவேணி டர்பைன் ஒரு உதாரணம். ஸோ நீங்கள் ஒரு நியாயமான ஆசை அப்படின்னா எப்படி வச்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்லனா, நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய பங்கு ஓரளவுக்கு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு, நஷ்டமே செய்யாத பங்குனா, அப்போ அது என்னைக்காவது ஒரு நாள் இப்படி 10-20% வெடித்து ஏறி வருவான் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான ஆசை. ஆனால் நஷ்டம் செய்யக்கூடிய பங்குகள் அல்லது லாபம் நஷ்டம் என்னத்தையாவது நம்மளை மண்டையை குழப்பி விடக்கூடிய பங்குகளில் மேலே படார்னு மேலே வருவான்னு எதிர்பார்க்கறது ஒரு நியாயமற்ற ஆசை. நண்பர்களே, இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இவன் சமீபத்தில் செய்த சாதனை என்னென்னா, சமீபத்தினுடைய லோன்லேருந்து 25% ஏறி இருக்கானுங்க. ஒரே மாதத்தில் 25% ஏறி இருக்கான். இன்னுமே தன்னுடைய பழைய ஹையை போய் பிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு 30% ஏறணும். பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. ஏன்னா அந்தளவுக்கு இவன் சரிவடைஞ்சிருக்கான். இப்போ இந்த பங்குலாம் நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், பெரிய பெரிய முதலீட்டாளர்கள், ஒரு உதாரணத்துக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில் 45% அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சமீபத்தினுடைய தகவல். இப்படி தகவல் வரும்பொழுது நம்ம இவன் எங்கேயாவது கீழே ஒரு 500 100 50 ரூபாய்ன்னு கிடந்துன்னா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், தகவல் வரும்பொழுது எடுத்து பார்க்கும்பொழுதே அவன் பாதி தூரத்தை கடந்துட்டான், 25% ஏறிட்டான். இனி தொடர்ந்து ஏறப்போகிறானா, ஏறி அந்த ஃபாரினர்ஸ்க்கு பண வரவு என்பது வைக்க போகிறானா, அல்லது கீழே இறங்கி இன்னொரு வாய்ப்புக்கு இது கொடுக்க போகிறானா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தேதியில் இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னா, அவங்களுடைய ஃபாரினர்ஸ் ஹோல்டிங் எஃப்ஐஎஸ் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் என்பது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நண்பர்களே, உங்களுடைய குழந்தைங்க அதுலேயும் குறிப்பாக காலேஜில் இருக்கிறவங்கெல்லாம் கம்ப்யூட்டரில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி இப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களையெல்லாம் என்கரேஜ் பண்ணணும். ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கான், 24 வருஷம் தான் ஆயிருக்கு. அவன் வேலையை விட்டுட்டு ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ லிங்க் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்கான். கடைசியில் பார்த்தா இப்போ அந்த ஸ்டார்ட் அப்னுடைய மதிப்பு 1 கோடி அப்படின்றத தாண்டி போயிருக்கு 4 மாதத்தில். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம்னா 90%க்கு மேலே நம்மளுடைய பேஸ்மெண்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய வேலையிலிருந்தால் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய வேலைக்கு திடீர்னு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் சம்பளம் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை இன்னும் திறமையாக பண்ண முடியும். நண்பர்களே, கெட்ட நேரம்னு வந்துருச்சுன்னா நம்ம ரீட்டைலர்ஸ் மட்டும் இல்லை, பெரிய ஆளுக்கு கூட ஏதாவது ஒரு பங்கில் போய் சிக்கிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவன் எப்போ ரிலீஸ் பண்ணி விடுவான்லாம் தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரிஸ்ம் ஜான்சன் அப்படின்ற ஒரு பங்கு, அது மொத்தமே 6600 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டல், பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. ஆனால் இதுலேயும் பாருங்கள், போய் பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் எஃப்ஐஸ் ஒரு 3.5%, டிஐஸ் ஒரு 6%, மொத்தம் அந்த கம்பெனியில் 10% இவங்க வாங்கி வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பங்கினுடைய விலை என்னாச்சு, சரிவடைஞ்சு கிடக்கு. போன வருஷமெல்லாம் ஒரு 60% என்பது சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். 2024லுமே ஓரளவுக்கு நல்ல பணத்தை டபுள் பண்ணி விட்ட பங்கு தான். 2023லுமே அவன் வந்து ஒரு 40% சம்பாரித்து கொடுத்த பங்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ 2026ல் தடுமாறி கொண்டு இருக்கக்கூடிய பங்கு 2 முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்ட முயற்சி செஞ்சு 2மே ஃபெயிலியராக இருக்குது. இனி அடுத்தது எப்போ தாண்டுவான்னு தெரில, எப்போ லாக் ரிலீஸ் ஆகும்னு தெரில.
தற்போதைக்கு இந்த பங்கெல்லாம் வந்து லாபம் நஷ்டம்னு மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கு. எவ்வளவு தான் பெரிய முதலீட்டாளர்கள் FISDIs உள்ளே போயிருந்தாலும் இந்த மாதிரி பேக்ரவுண்ட் செக் எடுத்து பார்க்கும்பொழுது லாபம் நஷ்டம் மாறி மாறி இருந்ததுன்னா பல ரீட்டைல் ட்ரேடர்கள் உள்ளே என்ட்ரி ஆக மாட்டாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து FISDIஸை விட ஸ்டாக் செலெக்ஷனில் ரொம்ப பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கூட பாருங்கள், பப்ளிக் வந்து வெறும் 15% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடவுளே, இந்த செக்டருக்கு ஒரு பாயாசம் வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இந்தியாவில் வந்து மறுபடியும் இப்போ ரெசிடென்சியல் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் என்பது கிட்டத்தட்ட 14% விலை ஏறியதாக நான் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் பார்த்த வரைக்கும் ஏதாவது ஒரு மெட்டல் ப்ரைஸ் ஏறுது, அயன் ப்ரைஸ் ஏறுதுன்னா உடனே ஸ்டீல் கம்பெனிஸினுடைய விலை ஏறி பார்த்துருக்கேன். பல ஆட்டோத்துறை கம்பெனிகள் அவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா உடனே அவங்க கம்பெனிகளுடைய ஷேர் ப்ரைஸ்கள் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் நண்பர்களே, எனக்கு ஒரு காலத்துலலாம் நல்ல ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த FMCG செக்டர்கள் தான் மார்க்கெட்டே கீழே உழுகிற மாதிரி இருந்தாலும் பாகுபலி மாதிரி தாங்கி நின்று மார்க்கெட்டே சரிவிலிருந்து மேலே இழுத்துட்டு போவாங்க. இந்த ITC ஷேர்லாம் அப்படி தான் ஒரு காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ இந்த ITC ஷேர் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் கணக்கு எடுத்து பார்த்தா 16% கும்பா. இப்படி இருக்கக்கூடிய இந்த ITC அப்படின்ற பங்கில் சமீபத்தில் வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு. ஸோ நம்பிக்கையாக சில பேர் வாங்கியிருக்காங்களா, இல்லை நம்பிக்கை இல்லாமல் இவங்கிங்க கும்பா குட்டி 200 ரூபாய்க்கு இது போயிடுவானான்னு சொல்லி விற்றுருக்காங்களா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. பொதுவாக ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க ஒவ்வொரு லூலையும் பணத்தை இறச்சுட்டு தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த ITC லிமிட்டடில் நடந்திருக்கக்கூடிய வால்யூம் என்பது இந்த பங்கை உயர்த்துவதற்கா அல்லது கீழே இறக்குவதற்கா அப்படின்றதா. உயர்த்துற மாதிரி இருந்தால் பல பேர் இது ஒன்று 1000 ரூபா போகணுன்னா ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பல பேர் ஏதாவது ஒரு 400 ரூபா வந்தால் கூட போதுமே சாமி அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ITC அப்படின்ற பாகுபலி இந்த வருடத்திலேயாவது மீண்டு வருமா அல்லது கும்பாவா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இன்றைய தேதியில் இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ 16% கீழே டிஸ்கவுண்டில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த வருஷத்துலேயே மிகப்பெரிய ஒரு செய்தி அப்படின்னா இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து லிஸ்ட் ஆக போகுது ஸ்டாக் மார்க்கெட்டில். இதுதான் இருக்கிறதுலே பெரிய செய்தி. அப்படி இருக்கக்கூடிய இந்த NSE எவ்வளவு தூரம் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிருக்கு, சமீபத்தினுடைய ஹை அப்படின்னு பார்த்தா 2075 ரூபா. ஸோ IPO பேண்ட் ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸுக்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க, எவ்வளவு ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக போகுது அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திகளாக வரப்போகுது. இந்த சமயத்தில் அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் எவ்வளவு தூரம் வரைக்கும் ஹை போச்சு அப்படின்ற விலை 2075 ரூபாய். நண்பர்களே, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் மொத்தமாக 22 பேர் விளையாண்டாலும் 50 ரன்ஸ் அடிக்கிறதோ 100 ரன்ஸ் அடிக்கிறதோ ஈஸி கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். சில ஆட்டங்களில் எவனுமே அடிக்க மாட்டானு. ஸோ 50 ரன் அடித்தவன் அடுத்தது 100 ரன் அடிப்பானா இல்லையா அப்படின்றத அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ இந்த என்ஜினியர்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய இறக்கத்திலிருந்து எவ்வளவு ஏறி வந்திருக்கான்னா கிட்டத்தட்ட 50% ஏறி வந்து தன்னுடைய 6 மந்த் ஹையை திருப்பி தொட்டிருக்கான். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா எவனுமே சம்பாதிக்க முடியாத வேலையை பண்ணி விட்டுருக்கான் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இப்படி ஒரு கோட்டை போட்டு வச்சுட்டு போன வருஷத்தினுடைய லோவுக்கு வரும், மறுபடியும் எடுத்து இன்னொரு ரவுண்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. என்ன ஒரு அநியாயம் பாருங்கள். அவங்களுக்கு சாதாரணமாக ஒரு 170க்கும் 140 ஒரு 30 ரூபா வித்தியாசத்தில் அவங்களுக்கு கிடைக்காம இவன் என்ன பண்ணிட்டான், கிட்டத்தட்ட 50% சம்பாரித்து கொடுத்து விட்டான். இந்த பங்கில் இன்னும் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் FISனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி 9.66ன்னு இருக்குது. ஸோ FISனுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது பல பேர்த்துக்கு சந்தேகமும் வரும். ஒருவேளை இவனை ஏதாவது மேலே வாங்க நிறைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுட்டு என்னத்தையா நம்ம தலையில் கட்டி விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் பல பேர்த்துக்கு வரும். இன்னும் சில பேர்த்துக்கு ஒரு வேளை FIS எடுத்துங்காட்டி இன்னும் மேலே போவானா அப்படின்னு சில பேர்த்துக்கு கான்ஃபிடென்ஸும் வரும். ஸோ இந்த பங்கு என்ன செய்ய போகிறது அப்படின்றது இன்னும் சில வாரங்களில், ஏன்னா ரொம்ப வால்டிலிட்டியாக இருக்கானே, இன்னும் சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது இந்த பங்கு என்ன செய்தது அப்படின்றது தெரிஞ்சிடும்.
வேறு என்ன முக்கிய தகவல்கள் இன்றைக்கி இந்த மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, கிராஃபைட் அப்படின்ற ஒரு பங்கு அவன் வந்து 5% என்பது இன்றைக்கி மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. வாட் அ ரீபவுண்ட் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த கிராஃபைட் அப்படின்ற பங்கு 700 ரூபாயிலிருந்து கீழே வெறும் 300 ரூபாய்க்கு போயிட்டான். கடைசியில் இப்போ பார்த்தோம்னா 711 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முருகா, இது என்ன சோதனை? இங்கிருந்து பல பேர் எந்திரிச்சு ஓடணுமா? ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் அல்லது அவங்க பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ் உள்ளே என்ட்ரு ஆவாங்களா என்ன அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனான இடமா இருக்கே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது எப்படியோ இந்த பங்கு இங்கிருந்து பெருசாக கீழே விழுந்துச்சுன்னா அதுதான் அன்றைக்கே ஒரு சான்ஸ் கொடுத்துச்சுல அப்படின்ற மாதிரி சில குரூப் பேசுவாங்க. தொடர்ந்து மேலே ஏறிச்சுன்னா இவன் தான் என் கதாநாயகன், எப்படி பாரு கீழிருந்து மேலே தன்னுடைய பழைய கையை மீட்டெடுத்தது மட்டும் இல்லாமல் புதுசாக பிரேக் அவுட்டுக்கு உள்ளே என்ட்ரானவங்களுக்கும் சம்பாரித்து கொடுத்துருக்கானே, இவன் அல்லவா மனுஷன் அப்படின்ற மாதிரி பாராட்டியும் பேசுவாங்க. ஸோ இந்த பங்கு என்ன செய்ய போகிறது என்பது சில மாதங்கள் கழித்து எடுத்து பார்க்கும்பொழுது தான் தெரிய வரும். ஆனால் இன்றைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் பல பேர்த்துக்கு கீழே வாங்கினவங்களுக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட ஹை என்பது டச் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்குது. இந்த ஜிஆர்எஸ்சி அப்படின்ற பங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இது வந்து ரொம்ப ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் துறை சார்ந்த பங்கு. ஒரு சீப்பஸ்ட் ப்ரைஸ் இந்த வருஷத்தில் ஆல்மோஸ்ட் 2000 ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ 30% ஏறி தன்னுடைய பழைய ஒரு 3 months ஹையை திரும்பி வந்து பிடிச்சிருக்கான். ஆக மொத்தம் இவன் பாருங்களேன் இப்படித்தாங்க நம்ம ஆக்சுவலாக எதிர்பார்க்குறோம். நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்லைடில் கூட நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, வெட்டிச்சு செதறணும். அமெரிக்காவோட இண்டெக்ஸ் எல்லாம் வெட்டிச்சு செதறி அருமையான லாபம் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மளுடைய ஸ்டாக்குகள் சில ஸ்டாக்குகள்லாம் ஏறி இருக்கான். இந்த ஜிஆர்எஸ் எல்லாம் பார்த்தீங்களா 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டதை வெட்டிச்சு செதறி 6 நாளில் மேலே வந்திருக்கா. இப்படித்தான் நம்ம இண்டெக்ஸை எதிர்பார்க்குறோம். ஆனால் இண்டெக்ஸ் மேலே வரல, இந்த மாதிரி சில கம்பெனிகள் மேலே வந்திருக்கு. ஸோ ஜிஆர்எஸ்சி மிகவும் அருமையாக ஒரு குறிப்பிட்ட ஏற்ற இறக்கங்களுடன் ட்ரேட் ஆகிருக்கா. ஸோ இது மொத்தமாக இந்த பங்கில் என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் என்பது சமீபத்தினுடைய குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற ஒரு தகவல். வேறு என்ன மார்க்கெட்டில் முக்கியமான தகவல்னா நண்பர்களே, மறுபடியும் அந்த ஈரான் யூஎஸ் வார் சம்பந்தப்பட்ட தகவல். அதாவது அது ரிலேட்டடான பங்குகளில் இந்த பல்ராம்பூர் சின்னி எப்படியோ தக்குமுக்காடி ஒரு 30% தன்னுடைய ப்ரீவியஸ் இவன் அந்த செக்டரில் ஒரு லீடர் தான். சுகர் ரிலேட்டடான செக்டரில் போன வருஷமே 400 to 600ன்னு 50% சம்பாரித்து கொடுத்தவன் தான். அப்புறம் மறுபடியும் கீழே விழுந்துட்டான். அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை அழியாது நண்பர்களே. நம்ம மார்க்கெட் கீழே போனால் கூட வெறும் ஒரு 1000 கோடி 500 கோடியை போட்டு பல பங்குகளை 40-50% ஏற்றி விட்டுருவாங்க இந்த ஃபாரினர்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை விற்றுக்கிட்டே ஒரு 10 லட்சம் கோடிக்கு பிடிச்சி விற்று விட்ருவாங்க. போடுறது 1000 கோடி, அப்புறம் அவனுக்கு வருமானம் பண்ணுறது 10 லட்சம் கோடி. எப்படின்னு பாருங்கள். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 1000 கோடி என்னமோ தான் பணம் போட்டாங்க. பல பங்குகள் 30-40% ஏறிடுச்சு. அதுலாம் அவங்க என்ன ஹோல்டிங் பண்ணாமே வச்சுருப்பாங்க. மறுபடியும் அதை விற்கிறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. இருந்தாலும் அவனை வெறும் 1000 கோடி போட்டே நம்ம மார்க்கெட்டில் இப்படி இத்தனை லட்சம் கோடி ஏற்றி விட்றானுங்கன்னா இது என்னன்னே நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எது எப்படியோ இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைக்கி 6% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு இது எங்கேயாவது சொல்லிட்டு இறங்கிறாதையா. ஏன்னா ஏற்கனவே அது 500 ரூபா பக்கம் வந்தவன் தான். 500 ரூபாயிலிருந்து 440 ரூபாய்ன்னு கீழே விழுந்தான். மறுபடியும் இப்போ 440 ரூபாயிலிருந்து 515 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்ட்டு எங்கேயாவது போயிடாத. இன்றைக்கெல்லாம் பிரபலமான பங்குகள் கீழே விழுந்து கிடக்கு அப்படின்ற மாதிரி நியூஸே சேகரிக்க முடியலைங்க நண்பர்களே. ஏதோ ஒரு பங்கு கீழே விழுந்து கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் செய்திகளை சேகரிக்க முடியாது. அது இந்த ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் அப்படின்ற பங்கு 2025 சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். பட் இப்போ இந்த 2026 லோ ப்ரைஸில் விழுந்து அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன பிரச்சனை அப்படின்றது தெரில. ஆனால் இந்த பங்கில் இருக்கக்கூடிய 2 செய்தி என்னென்னா, ஒன்று அது 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று இது நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 80 கோடி 90 கோடின்னு ஒரு சிறிய அளவில் லாபம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. இதில் வந்து ஃபாரினர்ஸ் ஒரு 9%, டிஐஸ் ஒரு 13% பணத்தை போட்டு லாக் ஆகி வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ மேல் நோக்கி ஏறி எப்போ மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த ஹிண்டால்கோ ஷேரு எங்கேயாவது நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட போகிறான். அதாவது இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸில் என்ன ஒரு செய்தினா, இந்த பங்குலேயும் ஃபாரினர்ஸ் தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்றது தெரியாது. இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த நியூஸை படித்து கொண்டு இருக்கையிலே
200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய 6 மந்த் லோ ப்ரைஸ் அப்படின்ற செய்தியில் இந்த ஹிண்டால்கோ அப்படின்றது வந்திருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எடுத்து பார்க்கும் பொழுது அந்த பங்கினுடைய செய்தி என்ன சொல்லுதுன்னா, சமீபத்தில் இவங்களுடைய எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் இவன் பாட்டுக்கு எங்கேயாவது நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது இன்னொரு தடவை பேட்டர்ன் எங்கேயாவது திருப்பி போட்டுற போகிறான். பிரேக் அவுட் ஆனால் தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் நண்பர்களே, எந்த பங்கு எப்போ ஏறுவான் எப்போ கீழ் விழுவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ போய் நம்ம எடுத்து பார்க்குறோம், நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து அமெரிக்காவினுடைய மார்க்கெட் இண்டெக்ஸ் மாதிரி வெடிச்சு செதறலையே அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருத்தமாக இருக்குது. ஆனால் போய் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட பேர் வெடிச்சு செதறி ஒரே மாதத்துக்குள்ளே 40-50% ரிட்டர்ன் கொடுத்தவங்களும் இருக்கானு. பட் நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் தான் ஏறணும். அப்போ தான் மொத்த மார்க்கெட்டுமே வெடிச்சு செதறி இன்னொரு 40-50% மேலே வரும். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.